ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸ்டே டியூன் வித் ரே. இன்றைக்கி நம்ம சேனலில் முள்ளங்கியை வச்சு ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம். எஸ், முள்ளங்கி ஹல்வா தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இன்றைக்கி நான் 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். இந்த 2 முள்ளங்கியோட தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் எடுத்ததுக்கப்புறமா நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதெல்லாம் துருவணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவுக்கு துருவி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த துருவினதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. முள்ளங்கியிலேயே கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்கும் இல்லையா, அதுவே போதும் இது வதங்கி வர்றதுக்கு. அதே மாதிரி இதில் நான் கலர் எதுவுமே ஆட் பண்ணல. இது வதங்கும் போது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர்லேயே நான் இதை விட்டுட்டேன். உங்களுக்கு தேவைப்பட்ட ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது அந்த மாய்ஸ்சர்லேயே நல்லா வதங்கி வரட்டும். அந்த ஈரத்தன்மையெல்லாம் நல்லா சுண்டிடும். அதுக்கப்புறமா நம்ம இதில் பால் சேர்த்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அதோட ஈரத்தன்மை போயிடுச்சு. கலரும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்திருக்கு பாருங்கள், லைட் ப்ரௌனாக. ஸோ இப்போ இது கூட பால் சேர்த்துக்கலாம். ஸோ 1 கப் அளவுக்கு முள்ளங்கி துருவல் இருந்துச்சு எனக்கு. ஸோ அந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். பால் கொஞ்சம் அதிகமாக போனால் கூட தப்பு இல்லை. கொஞ்சம் பால்கோவா சேர்த்த மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். பால் ஈக்குவலாக சேர்த்துக்கலாம், கரெக்டாக இருக்கும். அதிகமாக பால் சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பால் நல்லா சுண்டி வரட்டும். பால்லையே சேர்ந்து அந்த முள்ளங்கி நல்லா வெந்துடும் சாஃப்டாக. ஸோ சாப்பிடும்போது அது முள்ளங்கி மாதிரியே இருக்காது, சுத்தமாக ஸ்மெல்லும் இருக்காது. முக்கியமாக பார்த்திங்கன்னா பால் நல்லா சுண்டிருச்சு. இதுக்கப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முள்ளங்கி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதுவே உங்களுக்கு நல்லா இனிப்பாக இருக்கும். ஸோ ஈக்குவலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு முள்ளங்கி வதங்கி வரும்போது குறைஞ்சிடும் பாதியாக. நம்ம எடுத்துருக்கிற அளவை விட பாதியாக குறைஞ்சிடும். ஸோ நம்ம 1 கப் முள்ளங்கி மெஷர் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா துருவுனதில் 1/2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் உப்பு ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். ஸோ சுகர் எல்லாமே நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் லாஸ்ட்டாக இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கிளறிட்டு இறக்கிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி எந்த ஒரு ஏலக்காவோ இல்லை ஃபுட் எசன்ஸ் எதுவுமே ஆட் பண்ணல. முள்ளங்கியில் உங்களுக்கு சப்போஸ் ஸ்மெல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா மட்டும் நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா ஏலக்காய் தூள் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி பால்லெல்லாம் வேக வச்சுட்டோம் இல்லையா, அதனால் எனக்கு சுத்தமாகவே இதில் ஸ்மெல் இல்லை. ஸோ நான் எந்த ஒரு ஃபுட் எசன்ஸுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கல. லாஸ்ட்டாக நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டு ரொம்பவே கமன்னு முள்ளங்கியில் செஞ்சதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.